சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. உக்ர தெய்வமாக திகழக்கூடியவர்தான் நரசிம்ம பெருமான். இருப்பினும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அந்த கணமே அருள் புரிபவரும் நரசிம்ம பெருமான் தான். யார் ஒருவர் முழு மனதுடன் நரசிம்மரை வணங்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வம்தான் இந்த நரசிம்ம பெருமான். அப்படிப்பட்ட நரசிம்ம பெருமானின் எந்த ஒரு 11 நாமாக்களை சொன்னால் 11 நாட்களில் நினைத்தது அனைத்துமே நடக்குமோ, நமது பிரச்சனைகள் அனைத்துமே தீருமோ, அந்த 11 நாமாக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக இன்றைய பதிவில் பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நரசிம்ம பெருமானின் வரலாறு என்பது அனைவருக்குமே தெரியும். தன்னுடைய பக்தன் தன்னை நம்பி அழைத்த உடனேயே தூணிலிருந்து வெளிப்பட்டு தன்னுடைய பக்தனுக்கு கஷ்டத்தை கொடுத்தவரை அழித்த தெய்வமாக நரசிம்மர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நரசிம்மரை நாம் லக்ஷ்மி நரசிம்மர், யோகா நரசிம்மர், உக்ர நரசிம்மர் என்று போற்றுகிறோம். ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகள் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதற்கும் ஒவ்வொரு விதமான நரசிம்மரை நாம் வழிபாடு செய்வோம். வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் லக்ஷ்மி நரசிம்மரையோ யோகா நரசிம்மரையோ வைத்து பூஜைகள் செய்யலாம். சால கிராமம் இருந்தால் சால கிராமத்தை வைத்தும் பக்தியோடும் சுத்தமாக இருந்தும் பூஜைகள் செய்யலாம். தினமும் லக்ஷ்மி நரசிம்மரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்கும். மேலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும் நாம் சாந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். நினைத்த காரியம் கடவுளின் அருளால் நல்லபடியாக நடந்தேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் யோகா நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். எது நினைத்தாலும் உடனடியாக 11 நாட்களிலேயே நடந்துவிட வேண்டும் என்பவர்கள் இந்த நரசிம்ம பெருமானின் 11 நாமாக்களை சொல்லி வழிபட வேண்டும். ஓம் நாரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாசிம்ஹாய நமஹ, ஓம் திவ்யசிம்ஹாய நமஹ, ஓம் மகாபலாய நமஹ, ஓம் உக்ரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் ஸ்தம்பஜாய நமஹ, ஓம் உக்ரலோச்சனாய நமஹ, ஓம் ரௌத்ராய நமஹ, ஓம் சர்வாத்புதாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ. நரசிம்ம பெருமானின் எந்த ஒரு 11 நாமாக்களை சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது இந்த நரசிம்ம பெருமானின் வழிபாட்டை 11 நாட்கள் வீட்டில் எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் பார்ப்போம். வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது யோகா நரசிம்மரின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக நாம் வழிபாடு செய்யலாம். நரசிம்மரின் படம் இல்லை என்பவர்கள் ஒரு சிறிய தாம்பாளத்தில் அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி தீபமேற்றி அந்த தீபத்தில் நரசிம்மரை ஆவாகனம் செய்தும் வழிபாடு செய்யலாம். இதற்கு நமக்கு அட்சதையும் மலர்களும் மட்டும் இருந்தால் போதும். சிறிதளவு பச்சரிசியில் மஞ்சளை கலந்து அட்சதையாக தயார் செய்து கொள்ளுங்கள். அதில் உதிரி மலர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய பிரச்சனை என்னவோ அல்லது உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கை 11 நாட்களில் நிறைவேற வேண்டுமோ அதை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த 11 நாமாக்களை சொல்ல சொல்ல அர்ச்சனையாக நரசிம்ம பெருமானுக்கு பூஜை செய்யுங்கள். வெறும் அட்சதை மற்றும் மலர்களை வைத்து மட்டுமே பக்தியோடு இந்த வழிபாட்டை நாம் நரசிம்ம பெருமானுக்காக செய்தால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும். கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது 11 நாட்களில் நடந்தே தீரும். அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.